ஏய், உன்னையும் உங்க அப்பாவையும் ஊரை விட்டு ஒதுக்குனதுக்கு அப்புறம் என்கிட்ட இவ பாலாட்டுற? இதெல்லாம் இவரு குடுக்குற இடம் தானா? இந்த ஒரு இடமும் இல்லாம பண்ணா எங்க போவீங்க? பாவம், உங்க அப்பா மாதிரி காணாம போக வேண்டியதுதான். பாவம் ஏன் சொன்ன தெரியுமா? எங்க போய் பிச்சை எடுக்கிறாரோ. எங்க அப்பா பத்திய தப்பா பேசுற? இன்னொரு வார்த்தை பேசுன அப்புறம் என்ன பண்ணு எனக்கே தெரியாது. ஏன் இடத்துக்கு வந்து என்கிட்டயே சவால் விடுறியா? உன்னை விட மாட்டேன்டி. உன்னை அடக்கி தாத்தா கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டி. அன்னைக்கு கிராமத்துல உன் நேரம் நல்லா இருந்ததுன்னு ஜெயிச்சுட்ட. ஆனா எப்பவும் வெற்றி ஒரு பக்கமே இருக்காது. எனக்கும் நேரம் காலம் வரும், அப்ப எல்லாத்தையும் நீ பாப்ப. வரட்டும் வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம். ஆமா, இப்ப எதுக்கு வந்தீங்க? பொழுது போலன்னு சண்டை போடுறதுக்கா? ஏய், இங்க பாரு, பொழுது போகாம நான் உங்ககிட்ட சண்டை போட வரல. நீ தான் எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, புரியுதா? என்ன இது அநியாயமா இருக்கு? நானும் உங்க இடத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க தான் என் ஆபீஸ்க்கு வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் நடிக்கிறேனா? நீங்க என்ன சொல்ல வரீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பேத்தி கீர்த்தனாவே நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க? எங்க காணுமே? ஏய், இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சரி, வச்சுக்கல. அதுக்கே கீர்த்தனாவை எங்க வச்சிருக்கேன்னு என்கிட்ட கேக்குறீங்க? நீதான் ஆளை வச்சு கடத்தி இருப்ப. எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. ஹேய், உனக்கு என்ன மரம் கழண்டு போச்சா? நான் என்ன குழந்தை கடத்துற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்? என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க வராம வேற எங்க போறது? நீதானே தூங்காம ராத்திரி பகலா திட்டம் போட்டு என் மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிற. எதை வச்சு அப்படி சொல்றேன்? வேற எதை வச்சு சொல்லணும்? மாமாவுக்கு பிசினஸ்ல போட்டியா இருக்க. டெண்டர் விஷயமா எங்க போனாலும் கூடவே வந்து நிக்கிற. அத்தை கோயிலுக்கோ ஜவுளி கடைக்கோ எங்க போனாலும் மல்லு கட்டிட்டு வந்து போட்டி போடுற. எங்க குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே எதிரி நீதான். நீதான் குழந்தை கடத்தி இருக்கணும். இந்த கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கணும்னு நினைச்சா நேரா எதிர்ப்பேனே தவிர கோழத்தனமா பின்னாடி இருந்து தாக்க மாட்டேன். போயும் ஒரு குழந்தைய கடத்தி கஷ்டப்படுத்துற அளவுக்கு ஈரம் இல்லாத பொண்ணு இல்ல. இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம், பாரதி கிட்ட வச்சுக்க. அவ வேணா இதெல்லாம் நம்புவா. குழந்தைய வச்சுக்கிட்டு சென்டிமெண்டா பேசுறியா? உன் பேச்ச நான் நம்ப தயாரில்ல. மரியாதையா என் பேத்திய எங்க கிட்ட கொண்டு வந்து விட்டுடு. ஒரு பேத்திய கடத்திட்டியான்னு இன்னொரு பேத்தி கிட்ட வந்து கேக்குறீங்களா? நல்லா இருக்கு. நான் கீர்த்தனாவை கடத்தல. அப்படிப்பட்ட வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீ எப்படிப்பட்டவ, எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வேன்னு எங்களுக்கு தெரியாதா? என் பிள்ளைய ஜெயிலுக்குள்ள வைக்கணுங்கிறதுக்காகவே நீ உயிரை பணைய வச்சு போராடினோளாச்சே. எங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுக்காக நீ எந்த வேலை வேணாலும் செய்வ. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த விஷயத்துல அப்படி இல்ல. சத்தியமா சொல்றேன், நான் குழந்தைய கடத்தல. நீ சத்தியம் வேற பண்றியா? நீ சத்தியம் பண்ணா அந்த சத்தியத்துக்கே கேவலம். கடைசியா கேக்குறேன், எங்க குழந்தை என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? என்கிட்ட இருந்தா தானே நான் கொடுப்பேன். ஆல்ரைட், உனக்கு 2 மணி நேரம், 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். குழந்தைய கொண்டு வந்து விட்டுடு. அப்படி இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். தாராளமா போங்க, எனக்கு என்ன பயம்? அப்படியா? வா துளசி. எவன் கடத்தினானோ? நானா கடத்தினேன்? எங்கேயோ போய் தொலைச்சிட்டு என்ன வந்து கேக்குறாங்க? Idiots. யாரு என்ன எதுக்காக கடத்துனீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இந்த ஊர்ல யாருமே விரோதிங்க இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்ட கொன்னுடுவோம் உன்னை. சும்மா நெய்யுன்னு அழுவாத. பேசாம வாயை மூடிக்கிட்டு இல்லைன்னா கொலை பண்ணி போட்டுருவேன். இவர் யாரு தெரியுமா?
பச்சை ரத்தத்தை படார்னு குடிச்சிடுவாரு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிடுறேன். இத பாருங்க, மரியாதையான விட்டுடுங்க. என் வீட்டுக்கார் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், உங்களை தொலைச்சிருவாரு. பயமா இருக்கு. அவரே உன்னை தொலைச்சிட்டு நிக்கிறாரு, இன்னும் தொலைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன பாஸ்? சரியா சொன்னடா. இத பாருங்க, தயவு செய்து என்னை கொண்டு போய் ஹோட்டல்லயே விட்டுடுங்க. இங்க நடந்ததை நான் அப்படியே மறந்துடுறேன். யாருக்கிட்டையும் சொல்லல, எந்த கம்ப்ளைண்டும் பண்ண மாட்டேன். நான் உங்களை மன்னிச்சு விட்டுடுறேன். ஏய், நீ எங்களை மன்னிச்சு விட்டுருவியா? நீ முதல்ல உயிரோட போறியான்னு பாரு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நகை பணம் ஏதாவது வேணா எடுத்துட்டு தொலைங்க. தயவு செய்து என்னை விட்டுடுங்க. உன்னை இங்க அனுப்பி விடுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். உன்னை எப்படி கொல்ல போறேன் தெரியுமா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உலகத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவனுக்கு மட்டும்தான் அவன் எப்படி சாக போறான்னு தெரியும். ஆனா நீ எப்படி சாக போறங்கிறத இன்ச்சு இன்ச்சா நான் சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்க. இந்த சைனட் குப்பி இருக்குல்ல, சைனட் குப்பி கேள்விப்பட்டிருக்கியா? அத சொட்டு மருந்து மாதிரி வாயில ஊத்துனேன்னு வச்சுக்க, நீ பொக்குன்னு மேல போயிருவ. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? கறி வெட்டுற கத்தி எடுத்து உன் கையை வேற, காலு வேற, தலை வேறன்னு துண்டு 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 துண்டா வெட்டிடுவார். துண்டு துண்டா ஆக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆசிட் இருக்குல்ல, ஆசிட்ல போட்டு ஊற வச்சிரும். ஊற வச்சா பஸ்மமாயிருவேன். அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ். என்ன பயமா இருக்கா? ஒரே ஒரு போன் கால் மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னுடைய கதை. ப்ளீஸுங்க, தயவு செய்து என்னை விட்டுடுங்க. ஹலோ, நான் உன் பாஸ் பேசுகிறேன். நான் தான் பாய் பேசுறேன். சொல்லுப்பா, என்னாச்சு? நானும் பாக்குறேன், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. பச்சை தண்ணி கூட கொடுக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். அவ ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் வச்சுக்க, உடனே கூப்பிடு. சரி தலைவா. ஒரு நிமிஷம் தலைவா, ஒரு நிமிஷம். அகில அவங்க கூட பேசணுமா? சரி கொடு. பாஸ் வணக்கம் பாஸ், அகிலன் பேசுறேன் பாஸ். சொல்லு அகிலன். இந்த பார்ட்டி யோ தரேன், சாயங்காலமா வந்து தரேன். எப்போ பார்த்தாலும் பார்ட்டி பார்ட்டி. சரி பாஸ், வரேன். சரி பாஸ். அது வரைக்கும் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்க. பார்ட்டியை நினைச்சிட்டு அவ்வளோ விட்டுறாதீங்க. எங்களை மீறி அவ எங்கேயும் போக முடியாது பாஸ். கழுகு மாதிரி நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க தைரியமா இருங்க பாஸ். பாஸ் சாயங்காலம் வந்துடுவீங்களா பாஸ்? 100% ஷுவர். சரி பாஸ். சாயங்காலம் வந்துடுறாராம். பாஸ் போன் பண்ணிட்டாரு. ஏமாந்தா 100 ஆயுசுன்னு சொல்லுவாங்க. உனக்கு 100 ஆயுசா அல்ப ஆயுசான்னு சாயங்காலம் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் வாயை பத்திக்கிட்டு இல்லனா உன் வீட்டுல இருக்கிற யாரும் உன்னை ஒழுங்கா பார்க்க முடியாது. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. வாங்க பாஸ் போலாம். என்ன சித்தப்பா, ரொம்ப சீரியஸா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஃபோட்டோவை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன போட்டோ? குழந்தை கீர்த்தனா காணாமல் போச்சு. அதை பற்றி ஒரு நியூஸோ ஃபோட்டோவோ எல்லா பத்திரிக்கையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றுலையும் காணாமேம்மா.
அதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி போடுவாங்க? போட மாட்டாங்க. குழந்தை காணாம போச்சுன்னா அது அந்த குடும்பத்துக்கே கேவலம். ஏன்னா கொடைக்கானல்ல ராமுவோட இருந்த பொண்ணு காணவில்லைன்னு போட்டோவோட வந்துச்சே. அப்பவே அவங்க அப்செட் ஆயிட்டாங்க. அப்புறம் நான் ராமுவை உள்ள தள்ளினது வேற பேப்பர்ல வந்துச்சு. குழந்தை காணும் வேற பேப்பர்ல வந்தா ஒரு மாதிரியான குடும்பம்னு ஊரே நினைக்காது. அதான் ரகசியமா தேடுவாங்க. சரி, இந்த வில்லேஜ் பெருசு விஸ்வநாதன் காணாம போனாரே, அதுவும் காணவில்லை காலத்துல வரவே இல்லையாம்மா? அதுவும் வராது. ஏன்? ஏன்னா அந்த ஆள் தான் என்ன தேடாதீங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போயிட்டாரு. ராஜேஷ் தான் சொன்னானே, அந்த கிழமை கணக்கிலே கிடையாது. ஓ, அவர் பொண்ணு துளசியோட வாழ்க்கை இனிமே அவ்வளவுதான். ஏமா, உன்னை எதிர்த்தவங்க எல்லாரையும் நீ ஒண்ணு இல்லாம பண்ணிட்டலம்மா? இல்ல சித்தப்பா, இன்னும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்கு. ராஜேஷ் அவங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டேன்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா ராமோட பிடிவாதத்தால தான் ராஜேஷ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குடும்பத்தை விட்டு விலக காரணம்னு அவங்களுக்கு புரியல. உங்களை வீட்டை விட்டு துரத்தின ராம நாம ஓட்டாண்டி ஆக்கணும், ரோட்ல நிக்க வைக்கணும். இதெல்லாம் பார்த்து பார்த்து வேதனையோட அந்த கிழமை வரதராஜ மண்டைய போடணும். இப்படி கோவப்படுற என்னன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இல்லம்மா, என் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கோ அதை விட நீயும் அதிகமா கஷ்டப்பட்டிருக்க. உன்னோட இந்த தர்ம யுத்தத்துல கர்ண துரியோதனனுக்கு பக்கத்துல இருந்த மாதிரி நானும் உன் பக்கத்துல உறுதியா இருப்பேம்மா. நோ நோ, யூ ராங் சித்தப்பா. ஏமா? நான் கர்ணனும் இல்ல, நீங்க துரியோதரனும் இல்ல. கிருஷ்ணான்னு பேர் இருந்தாலும் நான் அர்ஜுன, நீங்க தான் சாரதி. ஓகேவா? ஓகேம்மா, ஓகே. வரப்போறத பத்தி பேசுறீங்களே, வந்திருக்கிற பிரச்சனையை பத்தி மறந்துட்டீங்களே. என்ன சொல்ற பாட்டி? ராமோட பொண்ணு காணாம போச்சே, அந்த கிழமை கூட வந்து கத்திட்டு போனானே, அவன் சும்மா இருப்பானா? சும்மா இல்லாம என்ன பண்ணுவான்? போலீஸ்க்கு போறானா போட்டுமே, நம்ம கடத்தினா தானே பயப்படணும். அது இல்லம்மா, நீ ராமு உள்ள தள்ளி அவனை அவமானப்படுத்தினதுக்கு பதிலா ஒன்னு அவங்க உள்ள தள்ள பிளான் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுச்சு. ஏமா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களே குழந்தை எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்து நம்ம மேல பழி போடுறாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? ஆமாப்பா, அவங்க அப்படி பண்ணிருந்தா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. நம்ம போலீஸ் என்ன முட்டாளா? அப்ப வேற யாரோ கடத்திருக்காங்க. வேற யாரா இருக்கும்? தெரியலையே. பணத்துக்காகவும் கடத்திருக்கலாம், பழி வாங்கவும் கடத்திருக்கலாம். பழி வாங்கணும்னா நம்மளை தவிர ராமுக்கு வேற யாரு எதிரிங்க இருக்காங்க? தெரியலையே பாட்டி. அந்த குழந்தைய கடத்தினவங்க யாருன்னு தெரிஞ்சா அவங்களே நம்ம கூட சேர்த்துக்கலாம்னு யோசிக்கிறியா? இல்ல, யாரு கடத்தினாங்க, எதுக்கு கடத்தினாங்கன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா கீர்த்தனா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவ கிடைச்சிடணும். ஆமா, கிடைக்காமே போயிருச்சுன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியாது, சோர்ந்து போயிடுவாங்க. கண்டிப்பா அவ கிடைக்கணும். ஏன் கிருஷ்ணா, எதுக்கும் நம்ம லாயர்கிட்ட சொல்லி உனக்கு பெயில் மூவ் பண்ண சொல்லட்டுமா? தேவையில்ல சித்தப்பா, அவங்க போலீஸ்க்கு போட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது அர்ஜென்ட்னா என்னோட செல்லுக்கு கான்டாக்ட் பண்ணுமா? ஓகே, வரேன். என்னமாச்சு?
அங்கிள் என்ன யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னம்மா சொல்ற? என்ன கொஞ்சம் என் வீட்ல விட்டுட முடியுமா? எங்கம்மா உங்க வீடு? காம்தான் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கு. உட்காருமா. நீங்க பார்க்க போலீஸ் மாதிரி இருக்கீங்க அங்கிள். தேங்க்ஸ்மா தேங்க்ஸ். எந்த பக்கம் போறோம் அங்கிள்? அத நான் பாத்துக்கறேன். போறேம்மா போறேன். ஏன் இந்த பக்கம் கூட்டிட்டு போறீங்க? இது ஷார்ட் ரூட்மா. இது எந்த இடம்? சொல்றவா? ஏன் இப்படி போறீங்க? சீக்கிரம் போணும்ல. இது என்ன அவுட் ஆஃப் சிட்டியா இருக்கு? ஷார்ட் ரூட்மா. அங்கிள் ஏன் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க தான் என்ன கடத்தி வச்சாங்க. அவன் யாருன்னு சொல்லுமா. உடம்பு தோலை உரிச்சு லாடம் கட்டிறேன் ஸ்டேஷன்ல. நீ வாமா நீ. ஓகே அங்கிள். வா வா. டேய், உன்னை எப்போ வர சொன்ன? எப்போ வரியா? ஏண்டா அந்த குழந்தைய கடத்துற? நீ எதுக்கு வர சொன்ன, ஏன் வர சொன்னன்னு சொல்லி நான் படபடுத்து போயிட்டேக்கா. இதுதான் விஷயமா? அக்கா, பொண்டாட்டியை விட குழந்தைய கடத்தணும்னு வச்சுக்க, அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தெரியுமா? பொண்டாட்டியை கடத்தினா லைட்டா தான் இருக்கும், ஆனா அதை விட குழந்தைய கடத்தினா அதை விட 2 மடங்கு. நீ என்ன சொன்னாலும் நீ செஞ்ச தப்பு பெரிய தப்பு தான். இனி என்கிட்ட கேட்காம ஏதாவது தப்ப செஞ்ச, ராம் பண்ணது தப்பு தான்டா. ஆனா பாவம் அந்த குழந்தை, அது என்னடா தப்பு பண்ணுச்சு? அப்ப அவன் பொண்டாட்டி மட்டும் என்ன தப்பு பண்ணா? அவளையே நீ கடத்தி வச்ச? அவ என் வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டடா. 1000 காரணம் சொல்லுக்கா, நான் செஞ்சது சரிதான். எனக்கு அதுதான் சரின்னு படுது. அவன் உனக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு மட்டும் அவன் துரோகி இல்லக்கா, எனக்கும் தான் அவன் துரோகி. அவன் பொண்டாட்டியை நான் வெட்டி கடல்ல வீசதான் போறேன். ப்ளீஸ் அந்த தப்பை மட்டும் பண்ணி தொலைச்சிடாத. நான் அவனை வச்சு நிறைய பிளான் பண்ணிருக்கேன். என்னத்த பிளானோ? உன் மேட்டர் எனக்கு புரியல. நீ இந்தோனேஷியால இருக்க, அந்த குழந்தைய அங்க எப்படா கிட்னாப் பண்ண வச்ச? அக்கா, நான் யாரு? உன் தம்பி. இங்க இருந்து அங்க காயினை நகர்த்திட்டேன். அப்புறம் என்னோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு தெரியுமா? என்ன? அப்புறம் சொல்லலன்னு சொல்லிட போற. என்னடா புரியல எனக்கு. இத பார், எல்லாம் உனக்கு புரியும். பாரு. நீ சொல்ற மாதிரி அவன் பொண்டாட்டி மேல ரொம்பவே பாசமா இருக்கான். அவனை சும்மாவே விடக்கூடாது. நீதான் கடத்தனங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது.